வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 உள்ள 8வது கணக்குக்கான வரைபடத்தை எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 8வது கணக்கில் y = sin x என்ற வரைபடத்தை நம்ம முதல்ல வரையணும். அந்த y = sin x என்ற வரைபடத்தை வரைஞ்சிட்டு அதை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா y = sin modulus of x என்ற இந்த சமன்பாட்டுக்கான வரைபடத்தை y = sin x வரைபடத்தின் மூலமா எப்படி வரையலாம் அப்படின்றத இங்க பார்க்கலாம். நமக்கு y = sin x க்கான வரைபடம் ஏற்கனவே 2-3 கணக்குல போட்டிருக்கோம். அது நேரடியாக கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இருந்தாலும் தெளிவா புள்ளிகள் எப்படி குறிக்கலாம் அப்படின்றத பாருங்க. புள்ளி குறிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப x-க்கு 0, π/2, π, 3π/2, 2π ஆகிய மதிப்புகளை கொடுக்கும் பொழுது y-இன் மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin 0 0, sin π/2 போட்டோம்னா 1 வருது, sin π-க்கு 0, அதே போல sin 3π/2க்கு மதிப்பு -1 போட்டுக்கலாம், sin 2π-க்கு 0. அப்ப இந்த புள்ளிகள்லாம் நம்ம குறிக்கலாம். முதல் 1வது புள்ளி 0, 0, 2வது புள்ளியை π/2, 1, 3வது புள்ளி π, 0, 4வது புள்ளி 3π/2, -1, கடைசி புள்ளி 2π, 0 அப்படின்றத இந்த புள்ளிகளை குறிச்சிக்கலாம். இப்ப இந்த புள்ளிகள்லாம் நம்ம இணைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin x-க்கான வளைவரையானது இது போல இருக்கும். அப்ப f of x = sin x என்பதற்கான வளைவரை நம்ம இது போல வரைஞ்சிடலாம். இந்த வளைவரையில இருந்து நம்ம எதனோட வளைவரை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா y = sin modulus of x. அப்ப sin modulus of x அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி பண்புகளின்படி sin modulus of x நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். x less than 0, 0 விட குறைவான மதிப்பு அல்லது மைனஸ் மதிப்பு போடும் பொழுது sin modulus of x - sin x ன்னு எழுதிக்கலாம். அதே போல x-க்கு மிகை மதிப்புகள் போடும் பொழுது 0, 0 விட பெரிய நம்பர், அப்ப பிளஸ் நம்பர்லாம் பிளஸ் மதிப்பு கொடுக்கும் பொழுது sin of modulus of x = sin x அப்படின்றது நமக்கு இந்த மாடுலஸ் மட்டு பண்புகளின்படி இதை நம்ம நேரடியாக எழுதிக்கலாம். sin modulus of x - sin x எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x less than 0 இருக்கும் பொழுது. sin of modulus of x = sin x னே போட்டுக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா x-இன் மதிப்பு 0 அல்லது 0 விட பெரிய மதிப்பு, அதாவது மிகை மதிப்புகள் கொடுக்கும் பொழுது sin x னே எழுதிக்கலாம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா x greater than or equal to 0 அப்படின்னு சொல்லும் பொழுது வலது பக்கத்துல x அச்சுல இந்த வலது பக்கத்துல இருக்கும் பொழுது y = sin x னே கிடைக்குது. sin x அதாவது sin x வளைவரையே பாத்தீங்கன்னா modulus of x இன் வளைவரையும் sin x இன் வளைவரையும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப வலது பக்கம் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல x less than 0, x-க்கு குறை மதிப்புகள் அதாவது மைனஸ் மதிப்புகள் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா sin of modulus of x = -sin x. இந்த -sin x என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த sin x ஓட பிரதிபலிப்பு எந்த அச்சை பொறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா y அச்சை பொறுத்து sin x இன் பிரதிபலிப்பு தான் -sin x என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். therefore இத sin modulus x ஓட வளைவரை எப்படி வரையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல வரையலாம். அதாவது மிகை மதிப்பு உள்ள x greater than 0, greater than or equal to 0 உள்ள இடத்துல sin x ஓட இந்த வளைவரை அப்படியே போட்டுக்கணும். less than 0 இருக்கும் பொழுது இந்த வலது பக்கம் உள்ள இந்த sin x ஓட பிரதிபலிப்பை நம்ம இந்த y அச்சை பொறுத்து இங்க பாத்தீங்கன்னா a ல இருந்து b க்கு மேல் நோக்கி போகுது. அப்போ y அச்சை பொறுத்து பிரதிபலிப்புனா இதே போல இந்த பக்கம் வரைஞ்சோம்னா 0ல இருந்து இந்த பக்கம் மேல் நோக்கி வரைஞ்சி இது போல கீழ் நோக்கி இது போல இந்த வலது பக்கம் என்ன இருக்கோ அதனோட பிரதிபலிப்பா இதை வரைஞ்சிடணும். therefore sin modulus of x ஓட வளைவரையானது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரவுன் கலர்ல உள்ளதான் நம்ம sin modulus of x ஓட வளைவரை. இது ஆன்சர் இது போல எழுதிக்கலாம். x greater than or equal to 0 வில் sin x இன் வளைவரையை பெற்றுள்ளது. அதே போல x less than 0 வில் -sin x ஆனது y அச்சை பொறுத்து sin x இன் பிரதிபலிப்பாகும் என்பதை நீங்க ஆன்சரா எழுதி முடிங்க. இந்த கணக்குல சிறப்பான முறையில பயிற்சி எடுத்து தேர்வுல சிறப்பாக விடையளிக்க வாழ்த்துக்கள்.